ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா M2M வேல்யூ செயின்ஸ் இன் ஐஓடி. M2M அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா மெஷின் டு மெஷின் வேல்யூ செயின்ஸ் எப்படி இருக்குது ஐஓடியில் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதோட டெஃபினிஷன் நம்ம பார்க்கலாம். மெஷின் டு மெஷின் எதை ரிஃபர் பண்ணால் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஒரு மெஷின்லேருந்து இன்னொரு மெஷினுக்கு எப்படி நம்ம ஐஓடி மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், என்னெல்லாம் பண்ணுறோன்றது தான். இந்த டெக்னாலஜிஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒயர்லெஸ்ஸாகவும் இருக்கலாம் அண்ட் தென் ஒயர்டாகவும் இருக்கலாம். ரெண்டுமே வந்து இந்த பார்த்தீங்கன்னா மெஷின் டு மெஷின் டெக்னாலஜியில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒயர்லெஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோன்னா இன்னொரு மிஷின்லேயும் அதே ஒயர்லெஸில் தான் நம்ம கெட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லை நம்ம வயர்டு யூஸ் பண்ணுறோன்னா அது எப்படி இருக்கணும், வயர்டு அந்த மாதிரி தான் இருக்கணும். வித் அதர் டிவைசஸ் ஆஸ் த சேம் டைப். இப்போ நம்ம ஒயர்லெஸ் யூஸ் பண்ணால் அங்கேயும் ஒயர்லெஸ் இருக்கணும், ஒயர்டு யூஸ் பண்ணாலும் அங்கேயும் ஒயர்டு இருக்கணும். இப்போ இந்த மெஷின் டு மெஷின் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு எட்ஜ்லேருந்து பார்த்திங்கன்னா டேட்டாவை கேதர் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்ளை பண்ணுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அனதர் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை கெட் பண்ணிப்போம். இது மோஸ்ட்லி எங்கே இந்த மெஷின் டு மெஷின் டெக்னாலஜி யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் தான் இது வந்து நிறையா வந்து யூஸ் ஆகுது. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஒரு மெசேஜை இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இது பெஸ்ட் டைப் பார்த்திங்கன்னா மெஷின் டு மெஷினில் தான். எனி டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது சென்ட்ரல் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும். ஒரு மெஷின்லேருந்து இன்னொரு மெஷினுக்கு எனி டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட் இருக்கலாம். ஒன் ஆர் மோர் நெட்வொர்க்ஸும் நம்ம வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மெஷின் டு மெஷின் வேல்யூ செயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதான் பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ இன்புட்ஸ் இருக்குது. இன்புட்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் அண்ட் தென் பேக்கேஜிங் அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் அகெயின் பார்த்தீங்கன்னா அவுட்புட். இப்போ ஒரு இன்புட் இப்படி நம்ம வந்து கொடுத்தோம்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து இங்கே நடக்கும். இது ஒன்று ஒன்றா நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த மெஷின் டு மெஷின் வேல்யூ செயினில் எப்படி நடக்குதுன்றத. இப்போ இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் வேல்யூ செயின்ஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்புட் இல்லையா? அந்த டயக்ராமில் நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், இன்புட் தான் பார்த்தோம். இந்த இன்புட் தான் பார்த்திங்கன்னா பேசிக் ரா ப்ராடக்ட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்குறோன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கொக்கா பீன்ஸ் இருக்கு இல்லையா, அது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எதுக்கு மேனுஃபேக்சர் சாக்லேட்டுக்கு வந்து நம்ம என்ன தேவைன்னா கொக்கா பீன்ஸு. அப்போ இந்த இடத்துல டேட்டான்றது நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொக்கா பீன்ஸ் தான். ஃப்ரம் மெஷின் டு மெஷின் இட் வில் பி டர்ன் இன்டு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த கொக்கா பீன்ஸை நம்ம கொடுக்குறோம். அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஒரு சாக்லேட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த கொக்கா பீன்ஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை. இதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்புட்டாக நம்ம வந்து கொடுக்குறோம். அப்புறம் செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம் இல்லையா, ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சர். ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சர் எது ரெஃப்ரன்ஸ் பண்ணுறதுனா ப்ராசஸ். அதாவது இப்போ ரா இன்புட் கொடுத்துட்டோமா, இப்போ இன்புட்டில் நம்ம ஒரு சாக்லேட் கம்பெனிக்கு கொக்கா பீன்ஸை வந்து கொடுக்குறோம். இந்த கொக்கா பீன்ஸ் இருக்குது இல்லையா, இதை வந்து ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைடு. அந்த கொக்கா பீன்ஸ் என்ன பண்ணுறாங்க, காய வைக்கிறாங்க. அதுதான் இன்புட்ன்றது கொக்கா பீன்ஸ். அங்கே இங்கே ப்ரொடக்ஷனில் அண்ட் மேனுஃபேக்சர் என்ன பண்ணுறது, நம்ம ட்ரை பண்ணி செப்பரேட் பண்ணுறோம். ஓகேவா, மார்க்கெட்ஸில் வந்து தனியாக ட்ரை பண்ணி செப்பரேட் பண்ணுறோம். அதான் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சர். இப்போ டேட்டா வந்து மெஷின் டு மெஷின் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த கொக்கா வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரை பண்ணி அனுப்புகிறோம். அது வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறோம். அதான் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சர். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா இஸ் அ ப்ராசஸிங். ப்ராசஸிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட், எந்த ப்ராடக்டை இப்போ ஒரு கொக்கா பீன்ஸை நம்ம வந்து எடுத்தாச்சு, அது வந்து ட்ரை பண்ணியாச்சு. அந்த ட்ரை பண்ணது நம்ம என்ன பண்ணோம், சேலுக்கு வந்து தயார்படுத்துகிறோம். அதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ப்ராசஸிங். அதான் எக்ஸாம்பிளில் பாருங்கள். இப்போ அந்த கொக்கா பவுடர் நம்ம என்ன பண்ணுறோம், கொக்கா பவுடரை அந்த கொக்கா பீன்ஸை காய வச்சு அந்த அது என்ன பண்ணுறோம் பவுடராக பண்ணி இப்போ என்ன பண்ணுறோம் சாக்லேட் பார்ஸு நம்ம என்ன பண்ணுறோம் சாக்லேட் பார்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், அதை பவுடர் பண்ணி விற்கிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராசஸிங். இது வந்து மல்டிபிள் டேட்டா சோர்ஸ், மெஷின் டு மெஷின் சொல்யூஷன். this refers to the aggregation of multiple data sources. இந்த மாதிரி நிறைய வரல. இப்போ கொக்கோ பவுடருக்கு பதிலாக வேறு ஏதாவது கூட சேர்க்கலாம். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை இதான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் அந்த டயக்ராமில் பார்த்தோம்ல ஃபோர்த் ஸ்டெப் என்னது, பேக்கேஜிங். பேக்கேஜிங்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து இப்போ ரெடி ஆயாச்சு. அப்போ அந்த ரெடியான ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணுறோம், பேக் பண்ணி ஒரு பிராண்டடாக கொடுக்குறோம் இல்லையா, ஒரு பேரை கொடுக்குறோம் இல்லையா, அதான் பார்த்தீங்கன்னா பேக்கிங். ஒரு ப்ராடக்ட் ரெடி ஆகிடுச்சு, அந்த ரெடியான ப்ராடக்ட்டை ஒரு நேமை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சீலை போட்டு ரெடி பண்ணுறோம். அதான் பேக்கிங் சொல்லலாம். இந்த சாக்லேட் பார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, இப்போது அந்த கொக்கோ பீன்ஸை இன்புட்டாக கொடுக்குறோம்.
அண்ட் தென் ப்ரொடக்ஷனில் பார்த்திங்கன்னா அதை வந்து காய வைக்கிறோம், ப்ராசஸிங்கில் பார்த்திங்கன்னா பவுடர் ஆக்குறோம், பேக்கேஜிங்கில் அது என்ன பண்ணுறோம், நம்ம அந்த கொக்கோ பவுடரை சாக்லேட்டில் ஆட் பண்ணி இப்போ என்ன பண்ணுறோம், ஈட் பண்ணுறதுக்கு ரெடியாக கொடுக்குறோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்தோம்னா கிட்கேட் ரெட் வேப்பர்ன்றது மேலே இருக்கும் இல்லையா, அப்போ அதான் பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர். அந்த கொக்கோ பவுடரை ஃபில் பண்ணி ஒரு பேக்கேஜ் மூலயமா ஒரு பிராண்டட் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து மார்க்கெட்டிங் கொண்டு வரோம் இல்லையா, அதான் வந்து பேக்கேஜிங் சொல்லுவோம். இப்போ இந்த மெஷின் டு மெஷின் சொல்யூஷன்ஸ் பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம், அந்த டேட்டா பேஸஸ்லாம் சேவ் பண்ணி வைக்கும். ஓகே, எப்படிலாம் பண்ணணுன்றது. இப்போ ஃபைனல் ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங். இப்போ நமக்கு வந்து சாப்பிட ரெடி ஆயாச்சு. இப்போ ரெடி ஆனது நம்ம என்ன பண்ணணும், எங்கேயாவது ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும் இல்லையா. மார்க்கெட் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம், அண்ட் தென் எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட்டில் கொடுப்போம், இல்லை ரீட்டைல் வீட்டான இருக்க ஷாப் ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணோம், அந்த சாக்லேட் பார்க்கை செல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங். இப்போ அது என்னாச்சு, மார்க்கெட்டிங் வந்தாச்சு. மார்க்கெட்டிங் வந்தது அடுத்து இது என்ன பண்ணுவாங்க, எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ப்ரொசீஜர்லாம் வந்து ஒரு மெஷின்லேருந்து இன்னொரு மெஷினுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, இதெல்லாம் ப்ராசஸில் நடக்கும். இப்போ ஒரு இன்புட் கொடுக்கும் போது ஒரு அவுட்புட் வரணும்னா இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இந்த நாலேஜை சேவ் பண்ணி வச்சு அடுத்த சாக்லேட் பார் வேறு ஏதாவது சாக்லேட் சேர்க்கணுன்னா ஓகே இந்த மாதிரி ப்ராசஸிங்லாம் இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ இந்த டாபிக் மெஷின் டு மெஷின் வேல்யூ செயின் எப்படி வருதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் நான் சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம சாக்லேட் வந்து தயார் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு சாக்லேட் பார்க்கு வந்து அந்த கொக்கோ பீன்ஸ் வந்து தேவைப்படுது. ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் என்ன கொடுக்குறோம், கொக்கோ பீன்ஸை வந்து கொடுக்குறோம். செகண்ட் என்னது, ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுறோம், அந்த கொக்கோ பீன்ஸை ட்ரை பண்ணுறோம் அண்ட் தென் செப்பரேட்டாக பிரிக்கிறோம். தேர்ட் வந்து ப்ராசஸிங் மீன்ஸ் என்னது, பவுடர் பண்ணுறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங். பேக்கேஜிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கொக்கோ பவுடரை நம்ம சாக்லேட்டோட நம்ம வந்து மிங்கிள் பண்ணுறோம். ஃபிஃப்த்து வந்து என்ன பண்ணுறோம், அதை சேல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறோம். இதான் பார்த்தீங்கன்னா M2M உடைய மெஷின் டு மெஷினுடைய வேல்யூ செயின்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.